அபிவிருத்தி அலுவலர்கள் சேவையின் இரண்டாவது தரத்தில் உள்ள அலுவலர்களுக்கு நடைபெறுகின்ற இரண்டாவது வினைத்திறமைகாண் தடைப்பரீட்சை. அதன் இரண்டாவது வினாத்தால் நிதி நடைமுறைகள் மற்றும் அரச பெறுகை நடைமுறைகள் தொடர்பான வினாத்தாளுக்கான ஜூன் மாதத்தின் வழிகாட்டல் செயலமர்வுகளை சந்திக்கிறோம். ஜூன் மாதத்தில் கடந்த கால வினாத்தாள்களை அடிப்படையாக கொண்டு நடத்தப்படுகின்ற செயலமர்வு தொடரின் இரண்டாவது செயலமர்வு இது. கலந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லோருக்கும் வணக்கம். சரிதானே? அதில் தரப்பட்டிருக்கக்கூடிய இன்றைக்கு நாங்கள் பார்க்குற வினாத்தால் உண்மையில் கொஞ்சம் மேலே இருக்கிற பேப்பர், கொஞ்சம் மேலே இருக்கிற பேப்பர் என்று சொல்கிறது ஒரு ஆடிட் சர்வீஸ்ன்றது எங்களை விட கூடத்தான் டிஓ சர்வீஸுக்கு மேலே இருக்கிறார்கள் தான் இருப்பாங்க. ஆடிட் சர்வீஸ் என்ன இலங்கை கணக்காய்வு சேவையினுடைய வகுப்பு 2 தரம் 2 உத்தியோகத்தர்களுக்கு நடந்த முதலாவது வினைத்திறமைகாண் தடைப்பயிற்சி. அவர்களும் கிரேட் 2 என்றபடியால் நான் உங்களோடு அவர்களை சமப்படுத்தின. அவர்களும் ஒரு உபநிலை உத்தியோகத்தர்கள் அல்லது விடய பொறுப்பு அலுவலர்கள் என்கிற வகையை சார்ந்தவர்கள் தான். கணக்காய்வு அத்தியட்சகர் சேவை அல்ல, கணக்காய்வு சேவையில் உள்ள உத்தியோகத்தர்களுக்காக நடைபெற்றது. அரசாங்க நிதி பிரமாணங்கள் நிதி நடைமுறைகள் தொடர்பானது. இல்லை முதலாவது கேள்வியோட யாராவது அல்லாடினாக்கள் இருக்கிறீங்களா? முதலாவது கேள்வியை வச்சுக்கொண்டு அதோடு சிக்கப்பட்டு சின்னாபின்னமானவர்கள் யாராவது? அப்படி ஒரு தரம் சின்னாபின்னம் ஆகக்கூடாது. என்னென்னா உங்களுடைய இந்த பி கணக்கெல்லாம் உங்களுக்கு தெரியாது, சரிதானே? அது இல்லை. ஆனால் அதில் ஒரு விடயம் இருந்தது. நாங்கள் அதில் இருந்தும் ஒரு விடயத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். இதில் காட்டப்பட்டிருக்கிற 3 எல்லைகள் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். 4வது எல்லை என்ன? இதுக்கு மேலதிகமாக அவங்களுடைய சிக்கல் இருக்கு. அந்த பொறுப்புகளது உச்ச இல்லை சார், பொறுப்புகளின் உச்ச எல்லை என்பது 4வது எல்லை இங்கே இருக்க இல்லை. அந்த 4 எல்லைகளும் உங்களுக்கு தெரியும். ஆகக்கூடிய செலவு தொகை, இதுக்கு மேலே செலவிடக்கூடாது. 2வது ஆக குறைஞ்சது இவ்வளவாவது வருமானமாக இருக்க வேணும். 3வது இதற்கு மேலே கடன் கொடுக்கக்கூடாது, பற்று மீதிகளின் உச்ச எல்லை. 4வது பொறுப்புகளின் உச்ச எல்லை என்றால் இதற்கு மேலே கடன் படக்கூடாது. 4 எல்லைகளையும் படித்து வச்சிருக்க வேணும். முற்பண கணக்கு முயற்சிகள் தொடர்பாக உங்கள்கிட்ட கேட்குற போது முற்பண கணக்கு முயற்சி என்றால் என்ன என குறிப்பிட்டு அதன் 4 எல்லைகளையும் தருக என்று கேட்பார்கள். நாங்கள் ஏற்கனவே படிச்சிட்டோம், சரிதானே? ஏற்கனவே நாங்கள் முற்பண கணக்குகள் தொடர்பாக படித்து வச்சிருக்கிறோம். யார் எனக்கு சொல்லேலும் முற்பண கணக்கு முயற்சி என்றால் என்ன என்று சொல்லி? முற்பண கணக்கு முயற்சிக்கான ஒரு வரவிலக்கணம் சொல்லி அதனுடைய 4 எல்லைகள் தொடர்பாக யார் சொல்ல இயலும்? சொல்லுங்க. கொஞ்சம் உங்களுடைய மைக்கில் கவனம் செலுத்துங்க ப்ளீஸ். சார், முற்பண கணக்குன்னா என்னன்னு சொல்லவா சார்? சொல்லுங்க. திரைசேரியினால வழங்கப்பட்ட முற்பண கணக்கினை அடிப்படையாக கொண்டு அரசாங்க அமைச்சுகள் திணைக்களங்களால் முன்னெடுக்கப்படுகிற வணிக செயற்பாடு, இதர செயற்பாடுகளும் அத்தோடு அரசு ஊழியர்களுக்காக வழங்கப்படுகின்ற முற்பணக்குகள் முயற்சிகள் என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த முற்பணக்கின்ற வகைகள் உற்பத்தி முற்பணக்கு, வியாபார எல்லைகளையும் ஒரு கணக்கு பேசிட்டு முற்பண கணக்குகள் சரியானது. விளைவிலக்கணம் கிரேடா பொதுத்துறை செய்தியினால் வழங்கப்பட்ட முற்பணத்தை அடிப்படையாக கொண்டு அரசாங்க அமைச்சுகள் திணைக்களங்களினால் முன்னெடுக்கப்படுகின்ற விசேட செயற்பாடுகள் முற்பண கணக்கு செயற்பாடுகள் என்று அழைக்கப்படுகிறது. அரசாங்க ஊழியர்களுக்கு வழங்கப்படும் முற்பண கடன்கள், களஞ்சிய சாலைகளின் முகாமைத்துவம், வணிக நோக்கமுடைய செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான வர்த்தக நடவடிக்கைகள் போன்றவை இதற்குள்ள அடங்கும். அதன் தொடர்ச்சியாக முற்பண கணக்குகள் தொடர்பாக 4 எல்லைகள் காணப்படுது. இங்கே அந்த 4 எல்லைகளும் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அது தெளிவுபடுத்தப்பட்டதாக இல்லை என்பதால் முற்பண கணக்கு தொடர்ச்சிகள் தொடர்பாக அந்த முயற்சிகளில் 4 எல்லைகள் இருக்கிறது. செலவினத்தின் உச்ச எல்லை, பெறுகைகளின் குறைந்த எல்லை, பற்று மீதிகளின் உச்ச எல்லை, பொறுப்புகளின் உச்ச எல்லை ஆகிய 4 எல்லைகள் இருக்குது.
அப்போ முற்பண கணக்கு முயற்சி என்றால் என்ன என குறிப்பிட்டு அதன் எல்லைகளை தருக என்று கேட்கிற போது இங்கே இருக்குது முற்பண கணக்குகள் தொடர்பான கொடுப்பனவுகளின் ஆகக்கூடிய எல்லை, பெறுகைகளின் ஆக குறைந்த எல்லை, படுகடன் மீதிகள் என்று சொல்லி சொன்னால் பற்றுக்கள், அதாவது கொடுக்கப்பட்ட கடன்களின் உச்ச எல்லை, பொறுப்புகளின் உச்ச எல்லை ஆகிய 4 விடயங்களை உள்ளடக்கியதாக இருக்கும். அடுத்தது அதனுடைய வகைகள் என்று சொல்லி கேட்கப்பட்டால் நீங்கள் பார்த்து வச்சிருக்கிறீங்க. உற்பத்தி முற்பண கணக்கு, அபிவிருத்தி முற்பண கணக்கு, வியாபார முற்பண கணக்கு, களஞ்சிய பொருள் முற்பண கணக்கு, அரசாங்க கூட்டுத்தாபனங்கள் முற்பணம், அரசாங்க உத்தியோகத்தர்கள் முற்பணம், நானாவிதமான முற்பண கணக்குகள். இவ்வளவும் வச்சிருந்தா போதுமானது. ஒரு பேப்பரில் கேள்வி கேட்டிருந்தாங்க, இந்த உற்பத்தி முற்பண கணக்குனால செய்யப்படுகிற கணக்குகள் என்ன என்று சொல்லி கேட்டிருந்தவங்க. நான் அது வரையக்குள்ள உங்களுக்கு சொல்லி தருகிறேன். இப்போ கவனிங்க, ஒரு நிறுவனம் உற்பத்தி செய்து அதனை வியாபாரம் செய்யுமாக இருந்தால் அது உற்பத்தி கணக்கு செய்ய வேணும். உற்பத்தி கணக்கு செய்ய வேணும். இரண்டாவது வியாபார லாப நட்ட கணக்கு செய்ய வேணும். சரிதான், வியாபார லாப நட்ட கணக்கும் அது செய்ய வேண்டி இருக்கும். உற்பத்தி கணக்கு, உற்பத்தி, வியாபார லாப நட்ட கணக்கு. அப்போ இந்த 3 விதமான கணக்குகள் அதுக்குள்ள செய்ய வேண்டியதாக இருக்கும். அதான் அதில் இருக்கிற வித்தியாசம். அந்த பகுதி பெரிய அளவுக்கு வேணாம். சரி, நான் இப்போ பேப்பருக்குள்ளே போகிறேன். இந்த முதலாவது கேள்வியில் உண்மையாக ஒன்றுமே இல்லை, நீங்கள் அதை பார்த்துருக்க மாட்டீங்க, அது எங்களுக்குரியது அல்ல. 2வது கேள்வியை பார்க்குற போது பாருங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நமக்கு ஏலும். என்ன எப்படி? நிதி ஒழுங்கு விதி 108 படி நட்டங்கள் தொடர்பாக கையாள்வதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தர்களை குறிப்பிடுக என்று சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அது? நிதி ஒழுங்கு விதி தொடர்பாக நட்டங்களை கையாள்வதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தர்கள் என்று கேட்டால் நீங்கள் யாரை சொல்லுவீங்களா? சரி, அப்ப சொல்ல வேணும். சில வேளைகள்ல 4 பேரை கேட்டிருக்கிறாங்க. ஒரு சாரி செயலாளர், திரைசேரி செயலாளர், எல்லைகளுக்கு மேல போகுமாக இருந்தால் திரைசேரி செயலாளர் அல்லது திரைசேரி பிரதி செயலாளருடைய சார்பில் பொது நிதி திணைக்கள பணிப்பாளர் நாயகம் அந்த விடயத்தை கையாளுவார். இப்போ இதில் 4 கேட்கப்படுமாக இருந்தால் கீழே இருந்து போகிறது நல்லது. கணக்கீட்டு உத்தியோகத்தர், பிரதான அமைச்சு செயலாளர் அல்லாத பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர், அமைச்சு செயலாளர் ஒருவரான பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர், பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரால் கையாள இயலாத எல்லைகளை கொண்டிருக்குமாக இருந்தால் பொது திரைசேரியின் பொது நிதி திணைக்கள பணிப்பாளர் நாயகம் அல்ல பொது நிதி பணிப்பாளர் நாயகம். சரியா? இந்த 4 பேரையும் எழுதக்கூடியதாக இருக்கணும். சில வேலை 4 கேட்டு விட்டா சரி. அப்போ இந்த பகுதி எங்களுக்கு தெரியும். நிதி ஒழுங்கு விதி 108 நாங்கள் படித்து வச்சிருக்கிறபடியால் அதுக்கு சொல்லக்கூடிய கணக்காய்வாளர் நாயகன் நட்டங்களை கையாளுகிறவர் அல்ல. சரிதானே? அவருக்கு நட்டங்களை கையாளுவதற்கு முன்னே அவர் எல்லா விதமான அரச திணைக்களங்களினுடைய கணக்குகள் தொடர்பாகவும் அவை சரியாக செய்யப்பட்டிருக்குதா, அதாவது ஒதுக்கீட்டு கணக்கு மற்றும் அரசுரை கணக்கு, அரசுரை கணக்கீட்டு உத்தியோகத்தரால் வழங்கப்படுகிற அரசுரை கணக்கும் செலவு விடயங்களுக்கு பொறுப்பாக இருக்கிற கணக்கீட்டு உத்தியோகத்தரால் செய்யப்பட்ட செலவுகளை பற்றிய ஒதுக்கீட்டு கணக்கும் அவருக்கு சமர்ப்பிக்கப்படும். அவர் அதனை ஆய்வு செய்து பாராளுமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பித்தார். அவருடைய அறிக்கையின் அடிப்படையில் தான் அரசாங்க பொது கணக்குகள் குழுவினால் சில விசாரணைகள் அல்லது உசாவுதல்கள் மேற்கொள்ளப்படுகிறது. அவரை நாங்கள் இந்த நட்டங்களை கையாளுகிற, அதாவது அந்த கணக்கீட்டு நடைமுறைகளுக்குள்ளே அவர் வரமாட்டார். கணக்கீட்டு நடைமுறைகள் சரியாக இருக்குதாண்டு பார்த்து அது தொடர்பாக ஆய்வு செய்வது மட்டும்தான் அவருடைய பணியை தவிர அந்த கருமங்களில் ஈடுபடுபவர் அல்ல. பதிவளித்தல் கட்டளைகளினுடைய பிரதிகள் எல்லாம் அவருக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும். அந்த விடயத்தில் சரியாக இருந்தால் சரி. திரட்டு நிதிக்கு வரவு வைக்கப்பட்ட அரச வருவாயினை மீள பெறக்கூடிய 3 சந்தர்ப்பங்களை குறிப்பிடுக என்று கேட்கிறாங்க.
திரட்டு நிதிக்கு வரவு வைக்கப்பட்ட அரச வருமானத்தை மீள பெறக்கூடிய 3 சந்தர்ப்பங்கள் என்று கேட்கிறாங்க. என்ன சந்தர்ப்பங்கள் மூன்றும்? ஆணைச்சீட்டு வழங்குதல். ஆணைச்சீட்டு வழங்குதல் ஜனாதிபதியின் அதிகாரத்தால். ஆ சொல்லுங்க. சட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டது. இந்த ஆணைச்சீட்டு வழங்கி ஜனாதிபதி அங்கீகாரத்தால் 3 சந்தர்ப்பத்தில் வழங்குதல். ஒன்று ஆணைச்சீட்டு வழங்குதல், மற்ற வந்து இந்த அரசியலமைப்பு சட்டம், அந்த ஒதுக்கீட்டு சட்டம் நிறைவேற்ற முன்னர் ஜனாதிபதியால பாராளுமன்றம் கலைக்கப்பட்ட சந்தர்ப்பத்துல ஓ ஓ அதுக்கு வந்து மற்றது பொது தேர்தல், பாராளுமன்றம் கலைத்த பிறகு பொது தேர்தலுக்காக என்ன கொடுக்குறது? ஓ பரவாயில்லையே. வேற யாராவது இதை விட வேற மாதிரி நாங்கள் விட சொல்ல போறோம் என்று நினைக்கிறார்கள் யாராவது பிள்ளைகள்? குறை நிரப்பு ஒன்று சார், அந்த நன்கொடைகள், அந்த தற்காலிக அந்த அதுல வர்ற காசு. சரி சரியா. ஓகே. முற்பணங்கள்ல வர்ற காசு எதுக்கு சொல்றீங்க? அரசாங்கத்தினுடைய திரட்டு நிதிக்கு செலவு வைக்கப்பட்ட அரசாங்க வருமானத்தை மீளப்பெறக்கூடிய 3 சந்தர்ப்பங்கள். சட்ட ஏற்பாடுகளின் போது தவறுதலாக கொடுத்த கொடுப்பனை திருப்பி வழங்கப்பட்டமைக்காக மீளளித்தல், அறவிடப்பட்டமைக்காக மீளளித்தல், அறவிடப்பட்டமைக்காக மீளளித்தல். அது எங்க கிடக்குது? சாரி, எங்க இருக்குது இந்த பகுதி? அதைத்தான் கேட்டது. நீங்கள் ஆணைச்சீட்டு கொடுக்கறது ஜனாதிபதி கொடுப்பார், பிறகு வேறு என்னமோ செய்வாருன்னு சொன்னீங்க. என்ன செய்வார்? பாராளுமன்றத்தை கலைச்சால் புதிய பாராளுமன்றம் கூடும் வரை, ஆனால் அதுக்கு பிறகு 3 மாதம் வரைக்கும் காசு கொடுப்பார் என்றெல்லாம் சொன்னீங்க. திரட்டு நிதிக்கு வரவு வைக்கப்பட்ட அரசரையை மீளளிப்பு செய்வதற்கான சந்தர்ப்பங்களும் அதை மீளளிக்கின்ற உத்தியோகத்தர்களும் பார்த்தனாங்க. 3 சந்தர்ப்பங்களில் மீளளிக்கப்படலாம். ஒன்று சட்ட ஏற்பாடுகளின் கீழ், அல்லது தவறுதலாக பெறப்பட்ட தொகை, கொடுக்க வேண்டிய தொகைக்கு மேலாக பெறப்பட்ட தொகை, அல்லது ஆற்றப்பட்டிராத ஒரு சேவைக்காக பெறப்பட்ட தொகை. இந்த 3ஐயும் சேர்த்து உண்டாகத்தான் எழுதணும். அது சில புத்தகத்தில் இதை 3ஆ பிரித்து மொத்தமாக 5 எழுதியிருக்கணும். நீங்கள் இப்போ இதில் இருக்க மாதிரி எழுதுங்க. ஒன்று சட்ட ஏற்பாடுகளின் கீழ், 2வது ஒரு தொகை தவறுதலாக அல்லது கொடுக்க வேண்டிய தொகையிலும் மேலதிகமாக அல்லது ஆற்றப்பட்டிருக்காத ஒரு சேவைக்காக பெறப்பட்டிருந்தால், 3வது பிற விடயங்களில். இதை மீளளிப்பு செய்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு சொல்லி தந்தேனா? சட்ட ஏற்பாடுகளின் கீழ் என்று சொல்லி சொன்னால் சட்டத்தினால நியமிக்கப்பட்ட உத்தியோகத்தர். ஏனைய 2 இடங்கள்லையும் 25,000 ரூபாய்க்கு குறையுமாக இந்த 25,000 வரைக்கும் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர், அதற்கு மேல திரை செய்தி என்று சொல்லி தந்தேன். என்ன இல்லையா? இப்போ கேள்வியை நீங்கள் எப்படியாக அணுகிறீங்கன்னு நான் ரொம்ப இலகுவான கேள்வி என்று யோசிச்சு கொண்டு நீங்கள் எல்லாரும் உடனே விட சொல்ல போறீங்க. நீங்கள் வேறு இடத்துக்கெல்லாம் போறீங்க. திரட்டு நிதியிலிருந்து பணத்தை மீளப்பெறுகிற சந்தர்ப்பம் வேறு, இது திரட்டு நிதிக்கு செலவு வைக்கப்பட்ட அரசாங்க வருமானத்தை மீளப்பெறக்கூடிய சந்தர்ப்பம். இதுக்கு என்ன படிவம் பாவிக்க வேணும்? திரட்டு நிதியில் செலவு வைக்கப்பட்ட அரச வருமானத்தை மீளப்பெறுவதற்காக பயன்படுத்தப்படுகிற படிவம் எது? 29 ஆணைச்சீட்டு என்று எழுதுகிறார்கள். அப்படியும் எழுதினவங்களா? ஆணைச்சீட்டு என்று சொல்லி எழுதினாங்க. நிதி அமைச்சரால் வழங்கப்படுகிற ஆணைச்சீட்டு. ஏன்னா நீங்கள் அப்படித்தானே சொன்னீங்க, திரட்டு நிதியிலிருந்து பணத்தை மீளப்பெறுவதாக இருந்தால் ஆணைச்சீட்டு வழங்க வேணும் என்று சொல்லி. வித்தியாசம் விளங்குதா பிள்ளைகள்? இது திரட்டு நிதிக்கு வரவு வைக்கப்பட்ட அரச வருமானத்தினை மீளப்பெறுகிற சந்தர்ப்பம். அது திரட்டு நிதியிலிருந்து பணத்தை மீளப்பெறுகிற சந்தர்ப்பம். சரியா? என்னப்பா சரின்னு சொல்றாங்க எல்லோரும்? சரி, சாரி,
திருப்பி ஒரு சொல்லுங்க சார். சார் ஒருக்கா ரிப்பீட் பண்ணுங்க சார். திருப்பி ஒருக்கா சொல்லுங்க சார் ப்ளீஸ். சரி. இது என்னென்றால் யாரோ பொதுமக்கள்கிட்ட இருந்து அரசு அறவிடப்படும் தானே, பொதுமக்கள்கிட்ட இருந்து அரசாங்கம் வருமானங்களை அறவீடு செய்யும் தானே, அல்லது கட்டணங்கள் பணங்களை அறவீடு செய்யும் தானே. அப்படி அறவிட்டால் அந்த காசு, அதாவது மதிப்பீடு செய்தல், சேகரித்தல், ஏற்றல் என்கிற 3 படிமுறைகளுக்கூடாக பெறப்படுகிற அரசாங்கத்தினுடைய வருமானம் எங்க வரவு வைக்கப்பட வேண்டும்? அனைத்து வரவுகளும் வருமானங்களும் எங்க வைக்க வேணும்? அனைத்து விதமான வரிகள், வீத வரிகள், விதிப்புகள், வரவு வருமானங்களும் திரட்டு நிதியில் உட்பாய்ச்சப்பட வேண்டும். அவ்வாறு திரட்டு நிதியில் வரவு வைக்கப்பட்ட, திரட்டு நிதிக்கு செலவு வைக்கப்பட்ட என்றால் அது காசு கணக்கு வரவு, திரட்டு நிதி கணக்கு செலவு என்றெல்லாம் சொல்றது. நாங்கள் திரட்டு நிதியில் சேர்க்கப்பட்ட என்று சொல்லி பார்ப்போமே, சரிதானே? திரட்டு நிதியில சேர்க்கப்பட்ட பணத்தை அல்லது திரட்டு நிதிக்கு செலவு வைக்கப்பட்ட பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டி வந்துட்டு. யாருக்கு கொடுக்க வேண்டி வந்துடுது? அந்த பொதுமக்களுக்கு, அந்த காசை தந்தாக்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டி இருக்கு. எந்த சந்தர்ப்பங்கள்ல அது திருப்பி கொடுக்கப்படும் என்பதுதான் கேள்வி. திரட்டு நிதிக்கு செலவு வைக்கப்பட்ட பணம் எவ்வாறான சந்தர்ப்பங்கள்ல திருப்பி கொடுக்கப்படும்? 3 சந்தர்ப்பங்கள்ல திருப்பி கொடுக்கப்படும். ஒன்று சட்ட ஏற்பாடு என்று சொல்லப்படுது. சட்டத்தினாலே ஏற்பாடு செய்யப்பட்டார். இப்போ உதாரணமா நான் இது சொல்லி தந்தேன், உங்கள்கிட்ட 50,000 ரூபாய் வேண்டி கொண்டு மோட்டார் பைக் தந்தாங்க. சில வேளையில அடுத்த தடவை அவர் ஒரு ஜனாதிபதியாக வந்திருந்தால் அவர் சொல்லியிருந்தா அவங்களுக்கு அந்த 50,000 ரூபாய் திருப்பி கொடுக்க போறோம் என்று சொல்லப்பட்டால் அது சட்டத்தினாலே ஏற்பாடு செய்யப்படுது. அது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு சட்டத்தினாலே எல்லாருக்கும் 50,000 ரெசிப்டை கொண்டு கொடுத்து நீங்க காசை வாங்கலாம். அப்போ அதற்கு ஒரு அதிகாரி நியமிக்கப்படுவார். அவர் தான் அதை மீள செலுத்துவார். சட்டத்தின் ஏற்பாடுகளின் கீழ் மீள செலுத்தப்படும். அல்லது ஒரு தொகை தவறுதலாக பெறப்பட்டால், அல்லது பெற வேண்டிய தொகையிலும் மேலதிகமாக பெறப்பட்டிருந்தால், அல்லது அரசாங்கம் செய்யாத ஒரு வேலைக்கு பணத்தை பெற்றுவிட்டது என்றால் இப்போது அந்த பணத்தை அவருக்கு திருப்பி கொடுக்கவும், அந்த நபருக்கு யார் செலுத்தினாரோ அவருக்கு. 3வது ஏனைய விடயங்கள். இந்த 3 சந்தர்ப்பங்கள்ல திரட்டு நிதிக்கு வரவு வைக்கப்பட்ட அரசிலிருந்து பணம் மீளளிக்கப்படும். இதை யார் கொடுக்கலாம் என்றால் சட்டத்தினால ஏற்பாடு செய்யப்படுகிற போது அந்த அதற்குரிய அலுவலர். மற்ற 2 சந்தர்ப்பங்கள்லையும் 25,000 ரூபாய் வரைக்கும் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர், அதற்கு மேல வருகிற தொகை திரை செய்தி அவர்கள் கொடுக்கிறார். இது விளங்குதானே? திரட்டு நிதியில ஒரு வருமானத்தை நாங்கள் சேர்த்து போட்டோம், ஆனால் அது சட்டத்தின்படி திருப்பி கொடுக்க வேண்டியது அல்லது தவறுதலாக பெறப்பட்டு விட்டது அல்லது வேறு விடயங்களும் வரலாம் என்றவைக்காக அதை சொல்லி இருக்கிறான். இது திரட்டு நிதியில் இருந்து பணத்தினை வழங்குவது என்பது, அதாவது திரட்டு நிதியிலிருந்து செலவு செய்வதற்காக பணம் வழங்குவது என்பது வேறு. இது சனத்தின் காசை மாறி திரை செய்தி திரட்டு நிதிக்கு சேர்த்துட்டம் திருப்பி கொடுக்குறோம் என்றதை பற்றி தான் இப்ப கதைக்கிறோம். மற்றது திரட்டு நிதிக்குரிய பணத்திலிருந்து செலவு செய்வதற்காக வழங்குவது தான் நிதி ஒழுங்கு விதி 2ல் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அல்லது அரசியலமைப்பு சட்டத்தின் 150ஆம் பிரிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடு. நிதியமைச்சர் ஆணைச்சீட்டு வழங்குவார். பாராளுமன்றம் அனுமதித்திருந்தால் அல்லது சட்டத்தினால் அனுமதித்திருந்தால் மட்டுமே அந்த ஆணைச்சீட்டை வழங்கலாம். பாராளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கிற போது செலவினங்களுக்காக, அதாவது பொது செலவினங்களுக்காக ஜனாதிபதி பணத்தை வழங்குவார். அதேபோல தேர்தலுக்காக பணத்தை வழங்குவார் என்கிற 4 ஏற்பாடுகள் இருக்கிறது. அது திரட்டு நிதியிலிருந்து பணத்தை மீளப்பெறுகின்ற வழிமுறை. இது திரட்டு நிதியில சேர்த்த அரசிறையில ஒரு பகுதியை மீளளிக்க வேண்டி இருந்தா, ரிட்டர்ன் பண்ண வேண்டி இருந்தா அப்போது செய்கிறது. இதுக்கு பொது 29 படிவத்தில் விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக நான் ஒரு நாள் உங்களுக்கு தெளிவாக சொல்லி இருக்கேன். ஒரு அந்த வீடியோ பார்க்கணும். நிதி ஒழுங்கு விதி 115, 118, 119 ஆகியவை தொடர்பில் நாங்கள் பேசி இருக்கிறோம். சரிதானே? அடுத்த கேள்வி 119 தொடர்பாகத்தான் வந்திருக்கு. அடுத்த கேள்வியை பாருங்க. நிதி ஒழுங்கு விதி 119 மிகை கட்டணங்கள் என்கிற ஒரு விடயத்தை பற்றி நாங்கள் கதைச்சிருக்கிறோம். மிகை கட்டணம் என்றால் என்ன, அந்த மிகை கட்டணங்களை பற்றி நாங்கள் கதைச்சிருக்கிறோம். திரும்பவும் சொல்லுகிறேன், அன்னெசரியா மெக்க ஒன் பண்ண வேண்டும். உங்களுக்கு அவசியம் ஏற்பட்ட மற்ற
தொடர்ச்சியாக அதே விதமாக செய்தால் நான் அவர்களை அகற்றுவதை தவிர வேறு வழி இல்லை. அப்படி அகற்றப்பட்டால் திரும்பி வரையிலாது செஷனுக்குள்ள. சொன்னதுக்கு பிறகு மைக்கை ஒன் பண்ணி விசில் அடித்தால் அது வேணுமென்று செய்கிறதாக நான் கருதுவேன். சில வேலை தவிர்க்க முடியாது. சரிதானே? இந்த எல்லாற்ற நன்மைக்காகவும் 200 பேருடைய நன்மைக்காக நான் ஒரு ஆளை கொஞ்சம் அமைதியாக இருங்கோன்னு சொல்லி அமைதிப்படுத்துறதை தவிர்க்கிறாது. பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை சொன்ன மாதிரி சொல்ல வேண்டி இருக்கிறேன். சரி, அப்போ இங்கே நிதி ஒழுங்கு விதி 119 தொடர்பாகவும் நாங்கள் ஒரு பேசிட்டு போவோம். சரியா? அதில் 3 விடயங்கள் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். நிதி ஒழுங்கு விதி 119 கூடுதலாக இந்த 2வது பிரிவை தான் கேட்கிறது. ஆனால் நாங்கள் 3ஐயுமே உங்களுக்காக கதைச்சிட்டு போவோம். சரி, மேலதிக கட்டணம் என்றால் என்ன என்று சொல்லி முதல்ல விளங்கிக்கொள்ளும். அரசாங்க ஊழியர் ஒருவருக்கு மேலதிகமாக செலுத்திய தொகையை அவரிடமிருந்து அறவிடுவது அல்லது அவர் பொறுப்பாக இருந்த ஒரு கருமத்தினால் அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட குறைவினை அவரிடமிருந்து திருப்பி பெறுவது அல்லது அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட நட்டத்தை அவரிடமிருந்து திருப்பி பெறுவது. இங்கு நட்டம் என்கிற வார்த்தை நிதி ஒழுங்கு விதி 102 சொல்லப்படுகிற வரவிலக்கணத்துக்கான நட்டம் அல்ல. நான் அதனால அந்த வார்த்தையை குறைவு என்று சொல்லியே பயன்படுத்துகிறேன். அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவருக்கு மேலதிகமாக செலுத்திய தொகை அவரிடமிருந்து அறவிடுதல் அல்லது அவர் பொறுப்பாக இருந்த ஒரு கருமத்தினால் அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட நிதி இழப்பினை அவரிடமிருந்து திருப்பி பெறுவது மேலதிக கட்டணம் என அழைக்கப்படுகிறது. ஒரு அரசாங்க ஊழியரிடமிருந்து பெறுகின்ற மேலதிக கட்டணம் அவருக்கு விதிக்கப்பட்ட ஒரு தண்டனையாக கருதப்படக்கூடாது. இவ்வளவும் மேலதிக கட்டணம் என்றால் என்ன என்று கேட்டால் நீங்கள் சொல்லுகிற விளக்கம். சரிதானே? மேலதிக கட்டணம் என்றால் என்ன என்று கேட்கப்பட்டால் நிதி ஒழுங்கு விதி 119 சொல்லப்பட்டபடி நீங்கள் சொல்லுகிற விளக்கம் அதனுடைய 3வது பிரிவிலே அது சொல்லப்பட்டிருக்கு. நான் கொஞ்சம் முன்பின்னாக மாற்றி சொல்லுகிறேன். அரசாங்க ஊழியரிடமிருந்து பெறுகின்ற மேலதிக கட்டணம் அவருக்கு விதித்த தண்டனை ஆகாது என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அது அவருக்கு மேலதிகமாக செலுத்திய தொகையை அவரிடமிருந்து அறவிடுதல் அல்லது அவர் பொறுப்பாக இருந்த ஒரு அலுவலினால் அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட இழப்பினை அவரிடமிருந்து திருப்பி பெறுவது. 2வது கேள்வி, மேலதிக கட்டணங்கள் எவ்வாறு அறவீடு செய்யப்பட வேண்டும்? மேலதிக கட்டணங்கள் எவ்வாறு அறவீடு செய்யப்பட வேண்டும்? இதுதான் 119 முதலாவது பிரிவு. எவரிடம் இருந்தாவது ஒரு தொகை பணத்தை அறவிட தீர்மானிக்கும் போது எந்த முறையில் அறவிட வேண்டும் என விசேடமான ஏற்பாடுகள் இல்லாத போது. அப்ப இங்க விசேடமான ஏற்பாடுகள் இல்லாத போதுதான் நாங்க கீழே சொல்ல போற விஷயத்தை சொல்ல போறோம். இந்த இஃப் கண்டிஷன் சொல்றது. இப்போ விசேடமான ஏற்பாடுகள் இருந்தால் அதன் வழி அறவிட வேண்டும். விசேடமாக ஏற்பாடு செய்யப்படவில்லை என்றால் கீழே சொல்ற மாதிரி செய்ய போறோம். அவை ஏற்பாடு இருந்தால் அதன்படி செய்ய வேணும் என்பது அதற்குள்ள மறைமுகமாக இருக்கிற பொருள். எவரிடம் இருந்தாவது ஒரு தொகை பணத்தை அறவிட தீர்மானிக்கும் போது எந்த முறையில் அறவிட வேண்டும் என விசேடமாக ஏற்பாடுகள் காணப்படவில்லை என்றால் அந்த தொகை முழுமையாக அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்திலிருந்து அல்லது வேறு ஏதாவது பணத்திலிருந்து அவரிடம் இருந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்திலிருந்து அல்லது அவரிடமிருந்து இயன்ற விரைவில் முழுமையாக அறவீடு செய்ய வேண்டும். சரிதானே? இது 2வது விடயம். 2வது, மேலதிக கட்டணங்கள் அறவிடுவதற்கான பொதுவான ஏற்பாடு என்ன? மேலதிக கட்டணம் ஒரு நபரிடமிருந்து அறவீடு செய்ய தீர்மானிக்கும் போது எந்த முறையில் அறவிட வேண்டும் என விசேடமாக ஏற்பாடு செய்யப்படவில்லை என்றால் அந்த தொகையை ஒரு முழு தொகையாக, அதாவது முழுமையாக அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்திலிருந்து அல்லது வேறு விதமாக அறவிட வேண்டும். இயன்ற விரைவில் அதை அறவிட வேண்டும் என்று சொல்லப்படும்.
அடுத்த கேள்வியை பாருங்க. மூன்றாவது, இதுதான் பல தடவை திரும்ப திரும்ப கேட்கப்படுகிற ஒரு விஷயம். திரும்ப திரும்ப கேட்கப்படுகிற மூன்றாவது கேள்வி, அரசாங்க ஊழியர் ஒருவரிடமிருந்து தவணைப்பணமாக அறவிடுவதற்கான ஏற்பாடுகள் என்ன? அரசாங்க ஊழியர் ஒருவரிடமிருந்து மேலதிக கட்டணத்திலே தவணைப்பணமாக அறவீடு செய்வதற்கான ஏற்பாடுகள் என்ன? அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவருடைய விடயத்தில் அவருடைய வேதனம் அல்லது பிற வருமானங்களிலிருந்து ஒரு முழு தொகையாக திணைக்கள தலைவர் அறவிடலாம். ஆனால் காசு, முத்திரைகள், பிரவேச சீட்டுகளின் குறைவினால் ஏற்படாத இழப்புகள், களவு, மோசடி, துஷ்பிரயோகம், அசட்டை சம்பந்தப்படவில்லை என்றால் அதை தவணைப்பணமாக அறவீடு செய்ய அனுமதிக்கிறார். அரசாங்க ஊழியர் ஒருவரிடம் அவருடைய சம்பளத்திலிருந்து முழுமையாக அதை அறவீடு செய்யலாம், முழு தொகையாக ஒரே தொகையாக அறவிடலாம். ஆனால் பொருத்தமான சந்தர்ப்பங்களில் அது களவு, அசட்டை சம்பந்தப்படாதது, அதே போல காசு, முத்திரை, டிக்கெட், சிறிதான பிரவேச சீட்டுகள் என்பவற்றின் குறைவோடு சம்பந்தப்படாதது என்றால் அதை தவணைகளாக அறவிடலாம். நீங்கள் நிற்க வேண்டிய இடம் இதுதான். 12 தவணைகள் திணைக்கள தலைவர், 12 தவணைப்பணங்களுக்கு மேற்படாமல் திணைக்கள தலைவர், 60 தவணைப்பணங்களுக்கு மேற்படாமல் அமைச்சின் செயலாளர் அல்லது பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர், 60 தவணைகளுக்கு மேற்பட்டால் திரைசேரி, சரிதானே, அரசாங்க கணக்குகள் திணைக்களம் என்று சொல்லப்பட்டிருக்கீங்க. திரைசேரி என்று எழுதினா சரி. அவங்கள்ட்ட முதலாவது இவி எக்ஸாமாக்கள்கிட்ட இதை கேட்டிருக்காங்க அப்படின்னா இதை எழுதியிருக்கிறாங்க. 12 தவணைப்பணங்கள், 60 தவணைப்பணங்களுக்கு மேற்படாமல், 60 தவணைப்பணங்களுக்கு மேற்பட்டது என்று போட்டு யார் என்று எழுத சொல்லி 6 புள்ளி கொடுத்துருக்குறாங்க. உங்களை அப்படியே கேள்வியாகவே கேட்டிருக்காங்க, எழுதுங்க என்று சொல்லி. சரியா? அவர்களது உத்தியோகத்தர்கள் யார் என்று சொல்லி அவர்களுடைய தவணைகளின் எல்லைகளையும் குறிப்பிடுக என்று 8 புள்ளிக்கு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தவணை முறையில் அறவிடுவதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தர்கள் குறிப்பிடுவதுடன் அவர்களது தவணைகளின் எல்லைகளையும் குறிப்பிடுதல். இந்த 3 எழுதியிருந்தீங்கன்னா அப்படியே 8 புள்ளிகள் ஒன்றும் குறைக்கலாம். சரி, இந்த நிதி ஒழுங்கு விதிகள் 108 என்ன சொல்லுது, 119 என்ன சொல்லுது, 118 என்ன சொல்லுது என்று சொல்லி பாடம் பெறுகிறது. இப்படி பேப்பர்கள் செய்யத்தான் அந்த இலக்கங்கள் ஓரளவு ஞாபகத்தில் இருக்கு. 3ஆம் கேள்வியில் யாரும் சிக்கப்பட்டு நிற்கல தானே, என்ன அதை நிற்க மாட்டிய என்று சொல்லி நான் நிற்க. சரி, அடுத்தது 4வது கேள்வி பாருங்க. 4வது கேள்வி, எதிர்பாராத செலவு நிதியம் என்றால் என்ன என்று கேட்டிருக்காங்க. எதிர்பாராத செலவு நிதியம் என்பதனை அறிமுகம் செய்க. அப்போ நீங்கள் எத்தனை பாயிண்ட் சொல்லுது ஓணும் இது சம்பந்தமாக? 4 பாயிண்ட் சொல்லுதுன்னா 4 புள்ளி வேறு. என்ன? எதிர்பாராத செலவு நிதியம் ஒன்று பாராளுமன்றத்தினால சாவிக்கப்படலாம். அது திரும்ப திரும்ப சொல்லிட்டேன், படித்து கொள்ளணும். எதிர்பாராத செலவு நிதியம் ஒன்று பாராளுமன்றத்தினால சாவிக்கப்படலாம். பார்க்கணும் நாங்கள் அந்த இடம் பார்க்க வேணுமோ? வேணாம் தானே. என்ன? அவசரமான எதிர்பாராத செலவினத்துக்கு ஏற்பாடு செய்வதற்காக பாராளுமன்றம் எதிர்பாராத செலவு நிதியத்தை உண்டாக்கலாம். 2வது, குறிப்பிட்ட செலவுக்கு அவசியம் இல்லை, செலவினத்துக்கு அவசியம் உள்ளதென்றும் செலவினத்துக்கு ஏற்பாடு இல்லை என்றும் திருப்தி அடைகின்ற போது குறிப்பிட்ட செலவுக்கு முற்பணம் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்ய அனுமதி, முற்பணத்துக்கு ஏற்பாடு செய்யலாம். அதாவது முற்பண ஆணைச்சீட்டு வழங்கலாம். முற்பணம் ஒவ்வொன்றும் இயன்ற வரையில் பிரேரணை மூலமாக பதிலீடு செய்யப்படுதல் வேண்டும். சரிதானே? இதற்காக விண்ணப்பம் செய்யும் போது வேறு வழிகளில், அதாவது இதற்கான குறைநிரப்பு பிரேரணையை சமர்ப்பித்தல் அல்லது வகை மாற்றம் செய்தல் போன்ற வழிமுறைகள் இயலாத சந்தர்ப்பங்களில் மட்டுமே முற்பணம் பெற விண்ணப்பிக்க வேண்டும். இதற்கான குறைநிரப்பு மதிப்பீடு அல்லது வகை மாற்றம் என்பவற்றின் மூலம் நிதி பெற இயலாத சந்தர்ப்பங்களில் மாத்திரமே முற்பணத்தை பெறுவதற்கு
பெறுவதற்காக விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டும். 4 விஷயம் எழுதுங்க, அப்படியே 4 புள்ளி எங்க குறைக்கட்டும். சரியா? திரட்டு நிதியிலிருந்து செலவினங்களை மேற்கொள்வதற்காக நிதியமைச்சரால் வழங்கப்படும் ஆணைச்சீட்டுகளின் வலிதான காலம் ஆண்டின் இறுதியில் முற்றுப்பெறுகிறது. அவ்வாறான ஆணைச்சீட்டு வகைகளை குறிப்பிடுக. இதுக்கு எந்த ஆணைச்சீட்டு எழுதக்கூடாது? எதிர்பாராத செலவு நிதிய முற்பண ஆணைச்சீட்டு எழுதக்கூடாது. ஏனென்றால் அது நிதி ஆண்டின் இறுதியில் முற்றுப்பெறுவது இல்லை. அது வழங்கப்பட்ட தேதியிலிருந்து ஓராண்டுக்கு செல்லுமா. ஆகவே எதிர்பாராத செலவு நிதிய முற்பண ஆணைச்சீட்டு தவிர மிச்ச எல்லா ஆணைச்சீட்டும் எழுதலாம். என்ன ஆணைச்சீட்டுகளவை? பொது ஆணைச்சீட்டு, முதலாவது வழங்கல் சேவை. ஆணைச்சீட்டு சார். கவனிங்க, வழங்கல் சேவைகள் அல்லது ஒதுக்கீட்டு சட்ட சேவைகளோடு தொடர்புடைய 3 ஆணைச்சீட்டுகள் இருக்கிறது. பொது ஆணைச்சீட்டு, விசேட ஆணைச்சீட்டு, பட்டியல், விசேட ஆணைச்சீட்டு, ஆணைச்சீட்டு. அடுத்தது விசேட சட்ட ஆணைச்சீட்டு, தொடர்புடைய 2 ஆணைச்சீட்டு இருக்கிறது. விசேட சட்ட சேவை ஆணைச்சீட்டு, விசேட சட்ட கணக்கு ஆணைச்சீட்டையும் எழுதலாம். அவ்வாறான ஆணைச்சீட்டு வகைகளை குறிப்பிடுக என்று கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் 5 எழுதினாலே 5 புள்ளி கொடுப்பாங்க. 6 எழுதிவிட்டா 5 புள்ளி அப்படியே கொடுப்பாங்க. மாட்டாங்க, நீங்க வெட்டலாம். அவர் 5 கேட்கிறாருன்னா நீங்க 6 எழுதினா பரவாயில்லை. அது சரி, வெட்டினாங்க வெட்டட்டும். நான் 6வது வெட்டி போட்டு 5 புள்ளியை போடட்டும். சரிதானே? அப்படி எல்லாம் பெரிய கொடுமைகள் செய்ய மாட்டாங்க இவி எக்ஸாமில், யோசிக்காது. அரசியலமைப்பின் பகுதி 150 படி திரட்டு நிதியிலிருந்து பணத்தினை விடுவிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை குறிப்பிடுக என்று சொல்லி கேட்டிருக்காங்க. எப்படி என்ன சரி, திருப்பி திருப்பி கேளுங்க. விடுவிக்கக்கூடிய சந்தர்ப்பம் என்ன? விடுவிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்றால் பிறகு அதுக்கு விளக்கம் கேட்டு கொண்டு கூடாது. 150 சொல்லிட்டாங்களோ, உடனே திரட்டு நிதியிலிருந்து பணத்தை மீளப்பெறுவது என்று சொல்லி இப்ப பார்க்க வேண்டியது. சரி, 150 படி திரட்டு நிதியிலிருந்து அந்த நாளம் தான். என்ன எந்த நாளம் என்னென்ன சொல்லி இருக்கு? 150 பிரிவுகள் தவிர பிரிவுகளில் விவரிக்க ஏனைய அனைத்து விடயங்களுக்கும் 150 பிரிவுகள் தவிர்ந்த, ஏன் 150 பிரிவுகளை சொல்ல போறோம்? அது ஜனாதிபதிக்குரியது, பிறகு விளங்கப்படுத்துவோம். அப்போ உறுப்புரை 150 பந்திகளின் ஏற்பாடு தவிர்ந்த விடயங்களுக்கு நிதி அமைச்சர் கைச்சாத்திட்ட ஆணைச்சீட்டின் மூலமே பணத்தை மீளப்பெற முடியும். முதலாவது என்ன சொன்னாங்க? 150 ஏற்பாடுகள் தவிர ஏனைய சந்தர்ப்பங்களில் நிதி விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சரின் கைச்சாத்திடப்பட்ட ஆணைச்சீட்டு மூலமே திரட்டு நிதியத்திலிருந்து பணத்தை மீளப்பெறலாம். 2வது, பாராளுமன்ற தீர்மானத்தினால் அல்லது ஏதேனும் சட்டத்தினால் குறித்த தொகை அனுமதிக்கப்பட்டிருந்தால் மட்டுமே நிதியமைச்சர் ஆணைச்சீட்டுகளை வழங்க வேண்டும். 3வது, ஒதுக்கீட்டு சட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்னர் ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைத்தால் புதிய பாராளுமன்றம் கூடுவதற்கு நிச்சயித்த திகதியிலிருந்து அடுத்து வரும் 3 மாத காலப்பகுதி வரை அரசாங்க சேவைகளுக்கு தேவை என்று கருதுகின்ற பணத்தை திரட்டு நிதியிலிருந்து வழங்கவும் செலவு செய்யவும் ஜனாதிபதி அதிகாரம் அளிக்கலாம். 4வது, ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலுக்கு திகதி அறிவிக்கும் போது ஏற்கனவே நிதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காவிடில் தேர்தல் ஆணையாளரோடு உசாவி அல்ல கலந்துரையாடி தேர்தலுக்கு தேவை என கருதப்படும் தொகையை திரட்டு நிதியிலிருந்து வழங்கவும் செலவு செய்யவும் அதிகாரம் அளிக்கலாம். படிக்கிறாங்களோ இல்லையோ?
படிச்சினாங்க. 7. இதுல என்னண்டா சார் இந்த திரட்டு நிதியில இருந்து பணத்தை மீளப்படுறது உண்டு வச்சிருக்கிறான். ஓ மற்றது விடுவிக்கிறேன்னு சொன்ன மீளளிப்பண்டு உண்டு இப்ப முதல் படிச்சினாங்க. மீளழைப்புன்ற பிள்ளைகள் இது இல்லையம்மா, என்னென்றால் ஆம் சார். ஆபீஸ்ல வேண்ட வேண்டிய காசை விட கொஞ்சம் கூட வேண்டி போட்டீங்கன்னா அது திருப்பி கொடுக்கறது எப்படி கொடுக்கறது கொள்ளுங்க. அதை போய் இதோட ஜாயின் பண்ணக்கூடாது. மற்ற சார் இந்த வழங்கல் சேவை விசேட சட்ட சேவை வந்து அது என்னண்டு செலவினம் சொல்றோம் சார். அதை என்னென்றா திரட்டு நிதியில இருந்து செய்யப்படுகிற இரு வகையான செலவினங்கள் என்று கேட்பார்கள். ஒரு செலவினம் இப்ப இப்படித்தானே, இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு செலவினத்தின் லிஸ்ட் ஒன்றை காட்டுறேன். ஒரு செலவினத்தின் லிஸ்ட் ஒன்றை காட்டினால் இந்த லிஸ்டில் இருக்கிற ஒவ்வொரு காசும் ஒவ்வொரு செலவினமும் யார் அனுமதிச்சது என்று சொல்லி ஒரு கேள்வி இருக்கும். யார் அனுமதிச்சதுன்றா ஏற்கனவே சட்டம் அதை கொடுக்க சொல்லி இருக்குதா, அல்லது ஒவ்வொரு வருஷமும் போட்டு அதுக்கு அனுமதி எடுக்க வேண்டி இருக்குதா. இப்போ இதை பாருங்க, இதுல இருக்குது இந்த முதலாவது செலவினம். முதலாவது செலவினம் என்ன? அதிமேதக ஜனாதிபதி. இந்த அதிமேதக ஜனாதிபதிக்குரிய செலவினத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து விவாதம் நடத்தி எல்லாம் செய்ய தேவையில்லை. விசேட சட்ட சேவைகளோ அது விசேட சட்ட சேவைக்கு இருக்கு. அதுக்கு ஏற்கனவே ஒரு சட்டம் இருக்கு. அதுக்கு ஏற்கனவே ஒரு சட்டம் இருக்குது, சரிதானே? அப்ப ஏற்கனவே அப்படி சட்டம் இருக்குது என்ற விடயங்கள் இருக்குதானே. அதாவது ஒதுக்கீட்டு சட்டத்தினாலே அனுமதி பெற தேவையில்லை. ஒதுக்கீட்டு சட்டத்தினாலே அனுமதி பெறப்பட்டால் அந்த செலவினத்தை என்னன்னு சொல்றீங்க? ஒதுக்கீட்டு சட்ட ஒதுக்கீட்டு சட்ட சேவை பேர் இருக்குன்னா அதுக்கு ஒதுக்கீட்டு சட்ட சேவை என்றும் பேர் இருக்குது, வழங்கல் சேவை என்றும் பேர் இருக்குது. ரெண்டும் ஒரே ஆள்தான். அப்ப அப்படி சில விடயங்கள் இருக்குது, சரியா? இது இப்ப பாருங்க, அதிமேதக ஜனாதிபதி இப்படி இருக்கக்கூடிய இவைகள் எல்லாம் பாராளுமன்றம், தேர்தல் ஆணைக்குழு, கணக்காய்வு அலுவலகம், ஓம்புட்ஸ்மேன் ஆபீஸ், சுகாதார அமைச்சு, திரைசேரி, ஓய்வூதிய திணைக்களத்துக்கு கொடுக்குற இந்த காசு எல்லாம் இதுக்கு ஏற்கனவே சட்டம் இருக்குதோ? அரசியலமைப்பினால அல்லது வேற சட்டத்தினால இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு அரசியலமைப்பு இல்லை. 94ஆம் ஆண்டு 19ஆம் இலக்க லஞ்ச ஊழல் பற்றிய சான்றிதழ்களை விசாரிப்பதற்கான ஆணைக்குழு சட்டம் என்று ஒரு சட்டம் இருக்கு. அப்போ இப்படியாக ஒதுக்கப்படுகிறது ஒன்று. திரட்டு நிதியில இருந்து ஏற்கனவே சட்டங்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட சில செலவினங்களுக்கும் ஒதுக்கப்படுது. ஒவ்வொரு ஆண்டும் பாராளுமன்றத்துக்கு கொடுக்கப்படுகிற செலவினங்களுக்கும் ஒதுக்கப்படுகிறது. அப்படி ஒதுக்கப்படுகிற போது அதை நீங்கள் வழங்கல் சேவைகள் அல்லது ஒதுக்கீட்டு சட்ட சேவைகள் என்று சொல்லி சொல்றீங்க. அப்ப அந்த செலவு பட்டியல்ல 2 விதமான செலவினங்களும் இருக்க போயிடும், சரிதானே? அப்போ அதை நாங்கள் சொல்றோம், அந்த செலவினத்தை அடையாளப்படுத்துறதுக்கு தான் நாங்கள் ஒரு பெயர் வச்சிருக்கிறோம், தலைப்பு என்று சொல்லி பெயர் வச்சிருக்கிறோம். அதுக்கு நாங்கள் வச்சிருக்கிற பெயர் தலைப்பு. அது சில தலைப்புகள் வழங்கல் சேவைக்கு போகும், சில தலைப்புகள் விசேட சட்ட சேவைக்குள்ள போகும். அந்த தலைப்புக்கு கீழே கவனிங்க நிகழ்ச்சி திட்டம். நிகழ்ச்சி திட்டத்துக்குள்ள என்ன அடங்கும்? கருத்திட்டம். திட்டத்துக்குள்ள என்ன இருக்குது? இருக்கு. அப்ப ஒரு கருத்திட்டத்தில அல்லது உபகருத்திட்டத்தில் அடங்குற செலவுகளை அந்த 2 வகையாக பிரிக்கிறார்கள். ஒன்று சொத்துக்களை உண்டாக்கக்கூடிய அல்லது வருமானங்களை தரக்கூடிய அல்லது முதலீடுகளை உண்டாக்கக்கூடிய பொறுப்புகளை குறைக்கக்கூடிய செலவினங்கள், அது மூலதன செலவினம். ஒரு மூலதன செலவினம் என்றால் எங்களுக்கு வருமானத்தை தரும் அல்லது சொத்துக்களை உருவாக்கும் அல்லது பொறுப்புகளை குறைக்கும். அப்படி இருந்தால் அது ஹலோ சார். ஹலோ சார். ஹலோ சார். சார் நிறுத்துறேன்.
பிள்ளைகள் கொஞ்சம் நீங்கோ நான் கதைக்கிறது கேட்கிறேன் பிள்ளைகள். இல்ல சார் கொஞ்ச நேரம் விளங்க வேண்டும். இப்ப ஹலோ சவுண்ட் இல்ல சார். இல்ல சார். சார் சரி பிள்ளைகள் கதைக்கிற விளங்குதா? ஹலோ ஹலோ இப்ப விளங்குது சார். விட்டு விட்டு இப்ப விளங்குது. வருது. சரி சரி. என்னென்றால் எனக்கு கரண்ட் போயிட்டு அதனால நீங்கள் திடீரென்று உங்களை இருந்து விலக வேண்டி போயிட்டு இப்ப போன்ல கதைக்கிறேன். அது ஒன்னாகின உடனே நான் திரும்ப உங்களுக்கு அதை காட்சிப்படுத்தி கதைப்பேன். சரி இப்ப விளங்குதா பிள்ளைகள்? அப்போ அது ஒரு கருத்திட்டத்தினுடைய 2 வகையான செலவுன்னு கேட்கக்குள்ளதான் அந்த மூலதன செலவினம் நடைமுறை செலவினம் என்று எழுதணும். இப்ப திரட்டில இருந்து செய்யப்படுகிற செலவினம் என்றா அதை கொண்டு எழுதி போடக்கூடாது. விளங்குதானே? அது எல்லா கருத்திட்டத்துக்கையும் 2 வகையான செலவினம் இருக்கும் என்கிறதை அடிப்படையாக கொண்டு நாங்கள் பேசுற விடயம். அது புரிஞ்சு கொண்டீங்களா சொல்றது? ஆம் சார், ஆம் சார். ஓகே ஓகே. அந்த விதமாக அதை பார்க்க வேணும். சரிதானே? ஒருக்கா கேள்வியை சொல்லுங்க. என்ன கேள்வி இருந்தது? இது நிதியை மீள பெறுவதற்கான ஏற்பாடுகள் என்ன என்று சொல்லி பார்த்தினாங்க. அப்படித்தானே? 150 உறுப்புறையில திரட்டு நிதியில இருந்து பணத்தை மீள பெறுகிற ஏற்பாடு, நிதியினை விடுவிப்பதற்கான ஏற்பாடு எப்படி கேட்டாலும் இனி உங்களுக்கு 150 சொன்னோன்னு விளங்கணும். இந்த 4 தான். முதலாவது நிதியமைச்சர் ஆணைச்சீட்டை கொடுத்தால் காசு எடுக்கலாம். 2வது பாராளுமன்றம் அனுமதிச்ச விஷயத்துக்குத்தான் நிதியமைச்சர் ஆணைச்சீட்டு கொடுப்பார். 3வது பாராளுமன்றத்தை கலைத்திருந்தால் பொது சேவைகளுக்காக ஜனாதிபதி காசை கொடுக்கலாம். 4வது பாராளுமன்றத்தை கலைச்சு போட்டு எலெக்ஷன் நடத்துறதுக்கு காசை கொடுக்கலாம். இப்படி 4 விடயம் அதுக்குள்ள இருக்குது என்று சொல்லி நீங்கள் விளங்கி கொண்டு வச்சிங்கன்னா சரி. அதுதான் நாங்க சொல்லப்பட்ட முக்கியமான விடயம். சரியா? இப்போ அடுத்த பேப்பரை எடுத்தால்தான் நாங்கள் தொடர்ந்து பேசலாம். அடுத்த கேள்வி என்ன என்று சொல்லி. சரி, அதுக்கிடையில உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தா கேளுங்களே பிளீஸ். ஹலோ சார். சொல்லுங்க. இந்த ஆடிட் பேப்பர்ல இந்த முதலாவது அந்த பேட்டு இதுன்னு சொன்னீங்க. முதலாவது ரிப்பீட் பண்ணி சொல்ல முடியுமா? சொல்லுங்க. ஹலோ மற்றாக்கள் மெக்கானிக் பாடுங்க பிள்ளைகள். வேலை செய்யல. மைக் 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 சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. இப்ப நீங்க உங்களோட மைக் ஒன் பண்ணிட்டு கதைங்க. நான் நிப்பாட்டிட்டேன் மைக். எல்லாரும் ஒன் பண்ணி வச்சிருக்காங்க. என்னடா சார், இப்ப இந்த சில தலைப்புகள் இப்ப நீங்க சொன்னீங்க சார், தலைப்பு, நிகழ்ச்சி திட்டம், கருத்திட்டம், உப கருத்திட்டம் என்று சொன்னீங்க. அதுக்கு பிறகு இன்னொன்று வருதானே, நிதி குறியீடு. அது என்னென்றால் செலவு பகுதி, செலவு விடயம், செலவு விடய குறியீடு. அதுகளுக்கு அதுல வருதுதானே 12 ஏதோ வருதுன்னு நினைக்கிறேன். அது என்னென்னா பகுதியைத்தான் நான் சொல்லுகிறேன். 2 விதமான பகுதிகள் இருந்தது. என்ன பகுதி அதுல இருந்தது? மூலதன செலவினம், மீண்டலும் செலவினம். அதான் பகுதி. அதுக்குள்ள பிறகு செலவு விடயம் அல்லது பொருளியல் பகுதிகள் என்று சொல்லி கேட்பார்கள். அதாவது மீண்டலும் செலவினத்தினுடைய பொருளியல் பகுதி என்று கேட்டால்தான் ஆளுக்குரிய வேதனாதிகள், பிரயாண செலவு, வழங்கல்கள் என்று சொல்லி பார்க்கிறோமே, அது அதனுடைய பொருளியல் பகுதிகள். பேர்ந்து அதுக்குள்ள செலவு விடைய குறியீடு இந்த 10.01, 10.02 என்று சொல்லி பார்க்கப்படுகிற அந்த விடயத்தை தான் நாங்கள் அப்படி கலைக்கிறோம். விளங்குதா சொல்றது? அந்த பகுதியை ஒரு கால் அதுல கொஞ்சம் சந்தேகம் இருக்கிற பிள்ளைகள், நான் உங்களுக்காக சொல்லல, யாருக்கு சுவந்தன் உங்களுக்காக சொல்லல, சந்தேகம் இருக்கிறார்கள் ஒரு கால் அந்த பகுதி வீடியோவை ஒரு கால் திருப்பி பார்க்க வேணும். சரிதானே? உண்மையாகவே நான் சொல்றது இப்ப நான் உங்களுக்கு படிப்பிக்கிறேன்றதுக்காக சொல்ல இல்லை. நிறைய பேராக்கள் அக்கௌண்ட் கேட்டாலே எல்லாருமே அந்த விடயங்களே அதுல இருக்கிறபடி அது நிதி ஒழுங்கு 8 கேட்டா நீங்க இதைத்தான் எழுதணும்.
நிதி ஒழுங்கு ரெண்டு கேட்டால் அதைத்தான் எழுதணும்னு சொல்றாங்களே தவிர அதை பற்றி அந்த விளக்கத்தை நாங்கள் சொல்றதுக்கு தயாரா இல்லை என்றால் உண்மையா நாங்கள் அவ்வளவு தூரம் அதை நுணுக்கமா படிக்கிற விருப்பம் எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு தேவையும் இல்லை. என்னது படிக்கிறது? ஆஃபீஸ் வேலை செய்யறதுக்கு அது தேவையில்லை. ஆஃபீஸ் வேலை செய்யறதுக்கு அந்த போர்ட்ல காசு வரும், அந்த அதை சரி பண்ணி விட்டா சரி, சரிதானே? அதை தாண்டி எங்களுக்கு ஒரு முழுமையா நாங்கள் ட்ரெஷரிக்கு வேலையை போறோம் என்றால் படிக்கணும் கட்டாயம். அது என்னென்னு விளங்கினாதான் ட்ரெஷரியில வேலை செய்யலாம். அப்போ ட்ரெஷரிக்கு வேலையை போறோம் என்றால் இல்லை நாங்கள் தொடக்கத்தில் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் கிடைச்சாலும் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியோட ஊரோட தப்பி வந்துடுறது தானே. அப்போ அதுல அந்த தேவைப்பாடுகள் மாறிஇல்லை. நீங்கள் கொஞ்சம் அறிவுக்கு அடுத்த ஜெனரேஷன் என்றாலும் படிக்கணும் கொஞ்சம். இதுதான் விஷயம், இப்படித்தான் கதைக்கிறாங்க என்று சொல்லி படித்து கொள்றது நல்ல. சரியா? இதெல்லாம் யூடியூப்ல போட மாட்டேன், உங்களோட கதைக்கிற நேரம் போடணும். சும்மா ஏன் பகையை சம்பாதிச்சு கொண்டு அதான் டவுட்ன்றது கொஞ்சம் கிளியரா இருக்கு. ஓ சரி. மற்றது என்ன சரி, நீங்கள் உங்களுக்கு இருக்கிற சந்தேகம், நான் எடுக்க பிள்ளைகளை சொல்லுகிறது, உங்களுக்கு சில பேருக்கு பகிரங்கமா கதைக்க வைக்கம், ஐயோ இப்போ நம்மளை என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சனையும் இல்லை, வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி போட்டு போடுங்க. நான் எனக்கு நீங்க கோல் எடுத்து கேட்கிற நேரம் இல்லை, நான் ஃப்ரீயா இருப்பேன் என்று சொல்லி எதிர்பார்க்க கூடாது. ஆனால் வாய்ஸ் ரெக்கார்ட்ல போட்டீங்கன்னா நான் பெரும்பாலும் ஒருத்தருக்கும் பதிலளிக்காம விட்டது இல்லை, சரிதானே? அப்படி கேட்டாங்களுக்கு தான் தெரியும் அந்த அனுபவம். யார் சரி கேட்டாலும் நான் ஒருத்தருக்கும் பதில் சொல்லாம விடுகிறது இல்லை, அவைக்கு பதில் சொல்லிக் கொள்ளுவேன். உடனே சொல்ல இல்லை என்றாலும் நான் சொல்லுவேன், கொஞ்சம் தாமதமாக உங்களுக்கு பதில் சொல்றேன்னு மெசேஜ் போடுவேன். பிறகு அவங்களுக்குரிய பதில சில வேளைகளில் நான் ஒரு புத்தகத்தை பார்த்து சொல்றதுதான் நல்லது என்று வருகிற நேரத்திலே அப்படி செய்து போகும். நான் இப்ப 2 நாள் தான் சார் அட்டென்ட் பண்ணேன். நான் ட்ரிங்க் வந்து ரொம்ப மோசமா குழப்படி செய்வாங்க. நான் வந்துட்டேன், சரியா? ஓகே, வரேன். ஷேர் பண்ணிட்டு கதைப்போமே. ஒரு தடவை கரண்ட் போயிட்டு வந்தா அதை திருப்பி ரிக்கவர் பண்றதுக்கு ஒரு கொஞ்சம் நேரம் எடுக்குது. சரியா? அப்ப தெரியுதா? தெரியுதா? நாலாவது கேள்வின்னா 3வது பிரிவு பார்த்து கொண்டு வந்தாங்க. என்ன? திரட்டு நிதியில இருந்து பணத்தை விடுவிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், அதாவது மீளப்பெறுகிற சந்தர்ப்பங்கள் என்ன என்று சொல்லி கேட்டிருந்தது. உற்பத்தி நடவடிக்கைகளுக்கான முற்பண கணக்கு தொடர்பாக வருடாந்தம் தயாரிக்க வேண்டிய கணக்குகளை குறிப்பிடுக என்று சொல்லி கேட்டு, உற்பத்தி நடவடிக்கைகளுக்கான முற்பண கணக்குகள் தொடர்பில் உற்பத்தி வியாபார லாப நட்ட 5 உற்பத்தி கணக்கு, வியாபார லாப நட்ட கணக்கு, அதாவது ஐந்தொகை என்பது சொத்துக்கள் பொறுப்புகள் தொடர்பான கூற்று. என்ன ஐந்தொகை என்பது? எனக்கும் அது தெரியாத அந்த விஷயம். நான் சும்மா எனக்கு தெரிஞ்ச அறிவை வச்சுக்கொண்டு அதை சொல்லுகிறேன். யாரும் கோமஸ்காரர் இருந்தால் என்ன பேசக்கூடாது. உற்பத்தி கணக்கு, வியாபார கணக்கு, லாப நட்ட கணக்கு. அப்ப லாப நட்ட கணக்கும் ஐந்தொகையை தயாரிக்க வேண்டும். சரி. 143 அரச வருமானங்கள் தொடர்பாக கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு ஏற்கும் உத்தியோகத்தர் கொண்டுள்ள பொறுப்பினை குறிப்பிடுக. நான் இது சொல்ல மாட்டேன், சரிதானே? இது தொடர்பாக உங்களுக்கு சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்? எல்லாம் சத்தி எடுக்கிற கண்டிஷன்ல இருக்கிறாங்களே, இனியும் சொன்னா சத்தி வேறுன்ற லெவலுக்கு இருக்குது. நான் அப்போ அதை திருப்பி சொல்லி அப்படியெல்லாம் செய்யலாம், சரியா? நான் சொல்லிட்டேன். 3வது அத்தியாயம் வடிவா தவிட்ட படிச்சாச்சு. இனி அதுக்குள்ள போயிட்டு நின்று கதைக்கக்கூடாது. சரி, அடுத்த கேள்வி என்னென்று பாருங்க. மறுக்கப்பட்ட காசோலை தொடர்பாக நீங்க என்ன நடவடிக்கை எடுப்பீங்க என்று கேட்டு, மறுக்கப்பட்ட காசோலை தொடர்பாக எங்க இருக்காம அவரே சொல்லித்தான் கேட்கிறார் உங்களுக்கு. மறுக்கப்பட்ட காசோலை என்னன்னு தெரியும் தானே? சொல்லுவீங்க தானே? கதைப்போம், அதை சம்பந்தமாக கதைப்போமா? சரிதானே? காசோலைகள்
தொடர்பாக விஷயம் கதைப்போம். என்னடா செய்யறாங்க? சரி, கவனிங்க. மறுக்கப்படுகிற காசோலை. மறுக்கப்பட்ட காசோலை என்றால் வங்கியினால பணம் செலுத்த மறுக்கப்பட்ட காசோலை என்று பொருள் கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு காசோலை கிடைக்குது உங்களுடைய நிறுவனத்துக்கு, நீங்க அந்த காசோலையை வங்கியில வைப்பு செய்துட்டீங்க, வங்கி அதற்கு பணம் தர மறுத்து. சரிதானே? காசோலைகள் மறுக்கப்படுவதற்கான காரணங்கள் எவை என்று சொல்லி கேட்டால் எளிமையான விடைகள் கொஞ்சம் இருக்கு. காசோலை மறக்கப்படுவதற்கான காரணம் என்ன? ஒன்று, அந்த கணக்கில் போதிய பணம் இல்லாமை. காசேட்டின்படி வங்கியில் காசு இருக்குதுன்னு நினைச்சு கொண்டு அந்த இருக்கிற மீதிக்கு எழுதியிருப்பார்கள். வேறு காரணங்களால் சில வேளை வங்கியில் காசு குறைஞ்சிருக்கும். அப்போ தருவதற்கு காசு இல்லாமல் இருந்தால் அவர்கள் மறுப்பார். அப்போது வங்கியில் குறித்த கணக்கில் போதிய பணம் இல்லாமை. ரெண்டாவது, காசோலை தடுக்கப்பட்டிருத்தல். சில வேளை செக்கு எழுதி போட்டு அந்த செக்குக்கு காசு கொடுக்க வேணாம்னு சொல்லி தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஏதேனும் காரணங்களால அது நிகழலாம். அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. அப்போ அது தடுக்கப்பட்ட காசோலையாக இருக்கலாம். அல்லது எண்ணிலும் எழுத்திலும் தொகைகள் வேறுபட்டிருப்பது. கையொப்பத்தில் முரண்பாடு காணப்படுவது. எண்ணிலும் எழுத்திலும் தொகைகள் வேறுபட்டிருப்பது, கையொப்பத்தில் முரண்பாடு காணப்படுவது. திகதியின் பொருத்தமில்லாத தன்மை. திகதியின் பொருத்தமில்லாத தன்மை என்றால் அரசாங்க காசோலை 30 நாட்கள் கடந்திருந்தால் அது செல்லுபடியற்ற காசோலையாக போயும். அப்போ திகதி பொருத்தமில்லாமல் இருக்கிறது. சில வேளைகளில் திகதிகளில் ஒரு குறைபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆண்டு தவறுதலாக அடிக்கப்பட்ட தை மாதம் அடிக்கைக்குள்ள 2025 ஜனவரி அடிக்கைக்கு 24 அடிச்சு விட்டால் பிடிச்சோம். இப்போ இந்த மாதிரியான தவறுகள் காரணமாக, அதாவது அதில் எண்ணிலும் எழுத்திலும் இருக்கக்கூடிய தவறு, கையொப்பம் சார்ந்த தவறு, திகதி இடுதல் போன்ற தவறுகள் காரணமாக அது மறக்கப்படலாம். சரிதான்? அப்போ ஒரு காசோலை மறக்கப்பட்டால் அது தொடர்பாக நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும்? இது கேட்கிறவங்க, அடிக்கடி கேட்கிறவங்க, மறக்கப்பட்ட காசோலை தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை. காசோலையை தகுந்த கட்டுக்காப்பில் வைத்திருக்க வேண்டும். சுருக்கமாக சொன்னால் அதை பாதுகாப்பாக வைக்க வேண்டும். ரெண்டாவது, அந்த காசோலையை பெற்றதன் காரணமாக நீங்கள் செய்வதற்கு உத்தேசித்திருந்த எந்த விடயத்தையும் உடனடியாக நிறுத்த வேணும். ஏதேனும் செய்திருந்தால் அதை மீளப்பெறும். ஏதேனும் கொடுத்திருந்தால் அதை உடனடியாக மீளப்பெற வேணும். அல்லது செய்வதற்கு உத்தேசிக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயத்தை உடனடியாக நிறுத்த வேணும். அப்போ ரெண்டாவது விஷயம் ஏற்கனவே ரெண்டாவது விஷயம் செய்ய உத்தேசிக்கப்பட்ட கொடுப்பனவு அல்லது வழங்கல் அல்லது சேவையை உடனடியாக நிறுத்தும் பொருட்டு உத்தியோகத்தர்களுக்கு அதை அறிவிக்க வேண்டும். மூன்றாவது, ஏற்கனவே செய்யப்பட்டிருந்தால் பொருளை திருப்பி பெறுவதற்கும் மேலதிகமாக அது வழங்காதிருப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாலாவது, காசோலையை தந்தவர்கிட்ட இருந்து விளக்கம் கோர வேண்டும். எழுத்தில் விளக்கம் பெறுதல் வேண்டும். காசோலை எழுதியவர் அவருடைய விளக்கத்தோடு இந்த விடயத்தை திரைசேரிக்கு அறிவிக்க வேண்டும். திரைசேரிகிட்ட இருந்து ஒரு முடிவு வரும் வரைக்கும் அவர்கிட்ட இருந்து வேற செக் ஒன்றும் வாங்கக்கூடாது. அவருக்கு காசாக பணம் செலுத்தும்படி அவருக்கு கேட்கணும். அதுக்குரிய தொகையை காசாக தரணும். புதிதாக பணம் செலுத்தும்படி அவருக்கு கேட்க வேணும். காசு வேண்டாம், காசோலை வேண்டாம், காசை கொண்டு வா என்று சொல்லி. சரிதானே? பொருத்தமான கணக்கீட்டு நடைமுறையை பின்பற்ற வேண்டும். எனக்கு அது 486 பிரிவு என்னென்று தெரியாதபடியே அப்படி எழுதுகிறோம். பொருத்தமான கணக்கீட்டு நடைமுறையை கையாள வேண்டும். இவ்வளவும் எழுதக்கூடியதாக இப்பவும் சொல்லி மனசில் வச்சுக்கொள்ளும். இது தொடர்பில் கேட்கலாம். மறுக்கப்படுகிற காசோலை வங்கியினால் மறுக்கப்படும் போது உடனடியாக கீழ்வரும் வகையில் செயற்படுதல் வேண்டும். காசோலையை தகுந்த கட்டுக்காப்பில் வைக்க வேண்டும். காசோலை பெறப்பட்டதன் காரணமாக செய்வதற்கு அல்லது வழங்குவதற்கு உத்தேசிக்கப்பட்ட விடயங்களை நிறுத்தும் பொருட்டு தொடர்புடைய உத்தியோகத்தர்களுக்கு அறிவிக்க வேண்டும். ஏற்கனவே ஏதேனும் வழங்கப்பட்டிருப்பின் அதை மீளப்பெறுவதற்கும் தொடர்ந்து வழங்காமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாலாவது, காசோலை எழுதி அனுப்பியவரிடம் விளக்கத்தை கேட்க வேணும். அஞ்சாவது, அவருடைய விளக்கத்தோடு இதை பெரிய திரைசேரிக்கு அறிவிக்க வேணும். திரைசேரியிடமிருந்து அது தொடர்பான வழிகாட்டல் கிடைக்கும் வரைக்கும் அல்லது திரைசேரியின் முடிவு தெரிவிக்கப்படும் வரைக்கும் அவரிடமிருந்து வேறு காசோலைகள் எதுவும் பெறக்கூடாது. பணமாக கொடுப்பனவை பெற்றுக்கொள்ள வேண்டும். உரிய கணக்கீட்டு நடைமுறையை பின்பற்ற வேண்டும். சரி,
பெரு- இது வந்து கப்போலை ஒருத்தரிடமிருந்து நமக்கு கிடைக்கப்படும் போது அரச திணைக்களங்கள்ல இருந்து அரசன் அதான் ஒருவர் காரியாலயங்கள்ல இருந்து திணைக்களத்து கொடுக்க போகுது. திணைக்களத்திட்ட இருந்து கிடைச்சிருந்தால் அது ஒரு செய்த வேலைக்காக தானே. இப்ப உதாரணத்துக்கு பில்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க ஒரு செக் கொடுக்குறீங்க. இப்ப பில்டிங் டிபார்ட்மெண்ட் இடத்துல நாங்கள் இருந்தோண்டு கலைப்போம். பில்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்த காசோலை ஒன்று மறுக்கப்படுமாக இருந்தால் கட்டணத்தை இடிக்க இல்லாது தானே. அப்ப அந்த விடயம் வராது. அதாவது வழங்க உத்தேசிக்கப்பட்ட வேலையை நிறுத்துறதுன்றது வராது. மேற்கொண்டு அவருக்கு புது வேலை ஒன்றும் செய்ய மாட்டாங்க. செய்த வேலைக்கு பணமாக செலுத்தும்படி அவர்கள் கேட்பார்கள் என்று சொல்லி பொதுவாக காசோலை மறக்கப்படுகிற போது திரைசேரிட்ட கேட்கணும் என்ன செய்யணும் என்று. திரைசேரி அதுக்கு ஒரு அறிவுறுத்தல் வழங்குற வரைக்கும் அவர்கிட்ட இருந்து வேறு ஒரு செக்கும் வாங்கக்கூடாது. அவ்வளவுதான். இப்போ பில்டிங் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு கட்டி தந்த கட்டுறதை வந்து இடிக்க மாட்டுது தானே. அப்போ அவர்கள் அதை பணமாக செலுத்தும்படி கேட்பார்கள் என்று சொல்லி சொல்லப்படுது. பொதுவாக அரசு நிறுவனங்கள் தொடர்பிலையும் இதே நடைமுறை தான் பின்பற்றப்பட வேண்டும். ஏதேனும் பெருகை தொடர்பாக வழங்கப்பட்ட காசோலைக்கு நெருக்கீடு வந்தார் அது அரசு நிறுவனம் ஒரு காசோலையை வழங்குறது இப்படி செல்லுபடி இல்லாமல் போனால் அது தொடர்பான விசாரணை நிறைய விடயங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கும். அத்தாட்சிப்படுத்தினவர் பிரச்சனை பெரும்பாலும் அப்படி நிகழ்வது குறைவு. சரிதானே. தனிநபர்களுடைய காசோலைகளுக்கு தான் இது பெரும்பாலும் நிகழும். அரச நிறுவனங்களில் எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு ஹிஸ்ட்ரி நான் கேள்விப்பட இல்லை. அதுக்காக நிகழவே இல்லை எனக்கு தெரிஞ்சு அப்படி நடக்கு. சரி, அடுத்தது 143(3). அது சொல்லிட்டோமே. சரி, அடுத்ததுக்குள்ள போவோமா. பெருகை சம்பந்தமாக பெருகை வழிகாட்டல் கோவையின்படி பெருகை நடவடிக்கையின் போது எவ்வாறான நெறிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்பதனை குறிப்பிடுது. என்ன கேட்கிறாங்க? வருகை நடவடிக்கையின் படிமுறைகள். நெறிமுறைகள் என்றால் என்ன? எந்த பகுதியை கேட்கிறாங்க? இப்போ நான் 172 சார். 172. வேற யாராவது பிள்ளைகள்? சாரி, நெறிமுறைகள் பெருகையின் நெறிமுறைகள் என்று சொல்லி தனியா பார்த்தினாங்களா? படிமுறைகள்லாம் பார்த்தினாங்க. இல்ல நெறிமுறையும் படிமுறையும் உண்டா? இல்லையே. அப்போ சாரி, பின்பற்ற வேண்டிய விடயங்கள் உண்டா சார்? நெறிமுறை என்று சொன்னா அப்போ பாத்தீங்களா, அப்படி பார்த்தா பிரச்சனை தான். என்ன ஒன்றும் படிப்பிக்கவும் இல்லை, அப்படியே போயிட்டு வருகை அந்தரங்க தன்மையை பேணுதல், வேற ஊழல் துஷ்பிரயோகம் என்பனவற்றில் பொறுகை நடைமுறை வேலைகளில் ஈடுபடுவோர் சம்பந்தப்படாதிருத்தல், முரண்பாடு அக்கறை முரண்பாடு இல்லாதிருத்தல், அன்பளிப்பு அக்கறை காட்டி தூண்டக்கூடிய பொருட்கள் நன்மைகள் எதனையும் ஏற்றுக்கொள்ளாதிருத்தல், வேற உள்நாட்டு சட்டங்கள் கட்டுப்பாடு பெருகை வழிகாட்டு நெறிகள் 2006 நான் பதிவிட்டிருந்தேன். சில விடயங்களை பற்றி நாங்கள் சொல்லி இருக்கோம். சரிதானே. பெருகையினுடைய நெறிமுறைகள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பெருகையின் அந்தரங்கத்தன்மை பேணப்பட வேணும், ஊழல் தவிர்க்கப்பட வேண்டும், மாடு இல்லாமல் இருக்க வேணும், பெருகை நடவடிக்கைகள் தொடர்பான சட்டங்கள், உள்நாட்டு வெளிநாட்டு சட்டங்கள், நிதியங்கள், நியமங்கள், நியமங்கள் பின்பற்றப்பட வேண்டும். இதுதான் பெருகையினுடைய நெறிமுறைகள் என்று சொல்லி சொல்லப்பட்டது. சரிதான். நெறிமுறைகள் என்பதாக நான் நீங்கள்
அந்த புத்தகத்தை போட்டது. புத்தகத்துல முன்னுக்கு அதற்குரிய என்ன சொல்றது உள்ளடக்கம் இருக்குது. சரிதானே? அதற்குரிய உள்ளடக்கம் ஒன்று இருக்கு. உள்ளடக்கம் அதனுடைய ஒவ்வொரு விடயங்கள் தொடர்பாகவும் தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழு எப்படி அமைக்கிறது, பெருகை குழு எப்படி அமைக்கிறது, பெருகை நிறுவனத்தினுடைய பொறுப்பு என்ன, தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழுவின் பொறுப்பு என்ன, பெருகை குழுவினுடைய பொறுப்பு என்ன, மற்றது கேள்வி ஆவணங்களை எவ்வாறு மதிப்பீடு செய்ய வேண்டும், கேள்வி ஆவணங்களை மதிப்பீடு செய்வது எப்படி, மதிப்பீடு செய்கிற போது அந்த இன்ன விஷயங்களை உரத்து வாசிக்க வேணும் என்றெல்லாம் சொல்லித்தந்தேன். திறக்கும் போது மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை, மதிப்பீடு செய்யும் போது மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை என்று சொல்லி அந்த விடயங்கள் எல்லாம் சொல்லி தந்திருக்கேன். சரியா? நான் ஒரு கால் பெருகையை ரிப்பீட் பண்ணுவோம் அண்டு யோசிக்கிறேன். பெருகையோடு தொடர்புடைய கொஞ்சம் கேள்வியை எடுத்து வச்சுக்கொண்டு 4-5 பேப்பரில் இருந்த போல இருக்குது, அது தொடர்பாக நாங்கள் அப்படின்னா அந்த பகுதியை ரிப்பீட் பண்ணுவோம், அதை விடுவோம். என்ன சரியா? எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 வீடியோ போட்டிருந்தேன்னா அந்த 3 வீடியோக்களையும் கணிசமான விஷயம் உள்ளடங்கி இருக்குது. நீங்கள் அவ்வளோத்தையும் பாருங்கள். நான் பெருகை தொடர்பாக மேலதிக விடயங்களை ஒரு நான் திருப்பி சொல்லுகிறேன். பெருகை டியூட் எடுக்க இல்லமா அண்டு கேட்டுக்கிறீங்க, குரூப்பில் போட்டிருக்கிறேன். இந்த புதிய குழுவில் ஒரு கால் 6 டாக்குமெண்ட்டையும் திருப்பி போட்டு விடுகிறேன். சரி, இந்த பகுதியை பார்ப்போம். சரி, இதனோட தொடர்புடைய மற்ற கேள்வியை ஒருக்கா பார்ப்போமே. பேப்பரில் இருக்கிற மற்ற கேள்வியை பார்ப்போம். பெருகை தொடர்பாக நாங்கள் திரும்ப விடுவோம். பணம் பெறுபவர் காசோலை தொலைந்ததாக அல்லது தவற விடப்பட்டதாக அறிவிக்கும் போது தொலைந்த காசோலைக்காக பதில் காசோலை வழங்குவதற்கு முன்பாக சரிபார்க்க வேண்டிய 3 விடயங்களை குறிப்பிடுக என்று சொல்லி கேட்டிருக்கு. சரிதானே? இந்த காசோலை வழங்குவது, பதில் காசோலை வழங்குறது, எந்த சந்தர்ப்பங்களில் பதில் காசோலை கொடுக்கலாம் அல்ல கொடுக்க வேணும்? தொலைந்திருந்தால் கொடுக்கணும். வேற திகதி முடிஞ்சால் புது காசோலை கொடுக்க தேவையில்லை. கொடுக்கணுமா புது காசோலை? புதுப்பிச்சு கொடுக்கறது எப்படி? புதுப்பிக்கிறது திரும்பி கையெழுத்து வச்சு புதுப்பிக்கிற திகதியில இருந்து 1 மாதத்துக்கு புதுப்பிச்சு கொடுக்க வேணும். அது காசோலைக்கு கையொப்பமிட அதிகாரம் பெற்று அதான் சிறவடைஞ்ச காசோலை. அது சரி. அடுத்தது சரி, காசோலைகள்ல ஏற்பட்ட தவறு காரணமாகவும் சில வேளையில நாங்கள் அதை திருத்தி கொடுக்க வேண்டி வரலாம். சரி, வேற காணாமல் போயிருந்தால் அடுத்தது அதாவது நிறைவடைந்த காசோலை மற்றது தொலைந்த காசோலை 2க்கும் கொடுக்கலாம். வேற 3வது வேற சந்தர்ப்பம் தடுக்கப்பட்ட காசோலைக்கும் பதில் காசோலை தான் கொடுக்கணும். தடுக்கப்பட்ட காசோலை என்ன? சில காரணங்களுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தோம். நாங்கள் நிறுத்தி வைத்த காசோலையை ஒருபோதும் மீள அந்த காசோலையை புதுப்பிக்க கூடாது. அதுக்கு பதில் காசோலை தான் கொடுக்கணும். நீங்கள் ஏதேனும் ஒரு நோக்கத்துக்காக காசோலையை தடுத்து போட்டீங்கன்னா தடுக்கப்பட்ட காசோலைக்கு எப்போதுமே புதிய காசோலை பதில் காசோலை வழங்க வேணுமே தவிர தடுக்கப்பட்ட காசோலையை மீள செல்லுபடியாக்க கூடாது. அப்ப தடுக்கப்பட்ட காசோலைக்கு உருக்குலைந்த காசோலை அல்லது உருமாற்றம் அடைந்த காசோலை, அதுக்கு வேற பேர் இருக்கு, சிதைவடைந்த காசோலை என்று சொல்லி இருக்கு. 3வது தொலைந்த காசோலை. 4வது காசோலைகளில் காணப்படும் தவறுகள் கருதியும் சில வேளையில பதில் காசோலை வழங்கப்படலாம். 6வது அத்தியாயம் வருமாண்டு நான் 6வது அத்தியாயத்துக்குள்ள காசோலையையும் கட்டுநிதியையும் சொல்லுகிறது என்னென்றால் கடந்த காலங்களில் சில பரீட்சைகளில் குறித்துரைக்கப்பட்ட விடயங்களுக்கு மேலே இந்த விடயங்களுக்குள்ள சில கேள்விகள் வந்திருக்குது. அதுக்கு அவர்கள் சொன்ன விளக்கம் என்னென்றால் அது பொதுவான கணக்கீட்டு நடைமுறை அதில் இருக்குத்தானே, அதனால அதை போட்டுட்டாங்க என்று சொல்லியிருக்காங்க. அதனால தான் அந்த காசோலை சம்பந்தமாக ஒரு கமேரோட்டமாக சொல்லுது. சரிதானே? அப்போ ஒரு புதிய காசோலை ஒன்றை வழங்குகிற நேரத்தில் நீங்கள்
கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது முதலாவது அந்த காசோலை ஏற்கனவே தடுக்கப்பட்ட காசோலை அல்லது ரத்து செய்யப்பட்ட காசோலை, தடுக்கப்பட்ட காசோலை இல்லை என்றதை பார்த்து கொள்ள வேணும். இரண்டாவது, அந்த காசோலைக்கு ஏற்கனவே வங்கியினால் பணம் செலுத்தப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்த வேணும். மூன்றாவது, வங்கியினால் இனிமேலும் பணம் செலுத்தப்பட மாட்டாது என்கிற உத்தரவாதத்தை வங்கியிட்ட இருந்து பெற வேணும். சரிதானே? அதுக்கு பிறகு தொலைந்த காசோலையாக இருந்தால் இன்டெமினிட்டி பாண்ட் சைன் பண்ணலாம். உருக்குலைந்த காசோலைகள் தேவையில்லை. அதாவது நட்டகீட்டு உடன்படிக்கை முறைய தொலைந்த காசோலைக்கு கையெழுத்து வாங்க வேணும். சிதைவடைந்த காசோலைக்கு கிழிஞ்சபடி 4 துண்டா கொண்டு வரார், அதுக்கு இன்டெமினிட்டி பாண்ட் தேவையில்லை. பேங்க்ல ஏற்கனவே பே பண்ணிட்டாங்களா, பேங்க்ல இருந்து திருப்பி உருவி கழுவி போட்டு கொண்டு வராங்களான்னு செக் பண்ணா சரி. வங்கியினால் ஏற்கனவே பணம் செலுத்தப்பட்டுள்ளதா என்று பார்க்க வேண்டும். இல்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு இனிமேலும் பணம் செலுத்தப்படாது என்கிற உத்தரவாதத்தை வங்கியிட்டிருந்து பெற்றுக்கொள்ள வேணும். சரிதானே? இந்த காசோலைக்கு பதிலாக புதிய காசோலை நீங்கள் வழங்கலாம். அதற்கு நட்ட வீட்டு உத்தரவாத முறை பெற தேவையில்லை. ஆனால் காணாமல் போன காசோலைக்கு அதை பெற வேணும். காசோலை ஒன்றினுடைய செல்லுபடி காலத்தை நீடிப்பது தொடர்பாக கேட்கப்பட்டால் அதையும் இந்த விஷயத்தில் பார்த்து கொண்டு போவோம். பணம் பெறுவதற்காக வங்கியில் சமர்ப்பிக்கப்படாத காசோலை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க, பேங்கில் கொடுத்து காசாக மாற்றேன். பணம் பெறுவதற்காக வங்கியில் சமர்ப்பிக்கப்படாத காசோலை, அதனுடைய செல்லுபடி ஆகிற காலம் அது திருத்தப்படுகிற தேதியிலிருந்து 30 நாட்களுக்கு மேற்படாத காலத்தால் நீடிக்கப்படலாம். நாங்கள் பொதுவாக 30 நாள் நீடிக்கிறது. பொருத்தமான புறக்குறிப்பிடுதல் மூலம் செய்யப்பட வேண்டும். அதாவது இந்த திகதியிலிருந்து 30 நாட்களுக்கு புதுப்பிக்கப்பட்டது. கையொப்பம் விடுவதற்கு அதிகாரம் வழங்கப்பட்ட 2 உத்தியோகத்தர்கள் கையொப்பம் விட வேண்டும். இப்ப கேள்வி இப்படி படிச்சு கொண்டு போக அவன் கேட்பான், புதுப்பிக்கிறதுக்கு முன்னுக்கு என்னத்தை பார்க்க வேணும். சரிதானே? காசோலை ஒன்றின் செல்லுபடியாகும் காலத்தை நீடிக்க முன்னர் அக்காசோலை ஏற்கனவே பயனற்றதாக்கப்பட்டுள்ளதா, பயனற்றதாக்கப்பட்டுள்ளது என்றால் கேன்சல் பண்ணதா, அல்லது காணாமல் போன காசோலையா, அதற்கு பணம் கொடுக்க வேண்டாம் என்று தடுக்கப்பட்டுள்ளதா என்பதை நிச்சயப்படுத்தி கொண்டு காசேட்டையும் அந்த காசோலையின் அடிதலையும் ஆராய்ந்து செல்லுபடியாகும் கால நீடிப்பு செய்யப்பட வேண்டும். அது தொடர்பாக காசோலையின் அடிதழையும் அதற்கு முந்தைய மாதத்தினுடைய வங்கி கணக்கணக்க கூற்றில் இருக்கிற மாற்றப்படாத காசோலை நிரலிலும் பதிவு செய்ய வேண்டும். சிவத்த பெரியார் இந்த கேள்வி அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள கேட்டிருக்கிறாங்க. சிவத்த பேனா பயன்படுத்துகிறது, அறிக்கை இடும்போது பயன்படுத்த வேண்டிய பேனா எது, பச்சை பேனா பயன்படுத்தலாம் என்று சொல்லி அது நாங்கள் எஃப்ஆர் 28க்குள்ள பேருந்து ஈகோட் 28க்குள்ள பேருந்து பார்ப்போம். ஓகே, அப்போ இங்கே காசோலை ஒன்றினுடைய செல்லுபடி காலத்தை நீடிக்கிற நேரத்தில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை என்று கேட்டால் எழுதக்கூடியதாக இருக்கணும். ஏற்கனவே அது பயனற்றதாக்கப்பட்டதா, காணாமல் போன காசோலையாக பதியப்பட்டிருக்கா, பணம் கொடுக்க வேண்டாம் என தடுக்கப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்த்து அவ்வாறு இல்லை என்று சொல்லி உறுதிப்படுத்தி கொண்டு காசேட்டினுடைய அடிதழில் சிலிப்பில் காசேட்டினுடைய அடிதழிலையும் அதே போல் வங்கி கணக்கணக்க கூட்டினுடைய மாற்றப்படாத காசோலை நிரலிலும் அந்த விவரங்களை பதிஞ்சு கொண்டு அதை புதுப்பித்து கொடுக்கலாம். அதற்குரிய பதிவேட்டிலையும் அதை பதிய வேணும். சரியா? இப்போ காசோலையை செல்லுபடியாக்குறது, பதில் காசோலை வழங்குறது சம்பந்தமாக நாங்கள் பார்த்துட்டோம். இந்த பதில் காசோலை வழங்குகிற போது செய்கிற இந்த நட்டகீட்டு உடன்படிக்கை பத்திரத்தில் என்ன விடயங்கள் உள்ளடங்க வேணும் என்று கேட்கிறவங்க. சரியா? இப்போ இங்கே திணைக்கள தலைவருடைய பெயர், திணைக்கள தலைவருடைய பெயர் என்றால் திணைக்கள தலைவருடைய பதவியை தான் எழுதுறதா, தொகை, அதே போல் காசோலையினுடைய திகதி, காசோலையினுடைய இலக்கம், காசோலை எழுதப்பட்ட வங்கி, அதற்கு மேலதிகமாக அதற்கான பதில் காசோலையை வழங்குவதன் மூலமாக ஏற்படக்கூடிய எல்லா நட்டங்களுக்கும் விளைவுகளுக்கும் மூல காசோலையை பெற்றவரே பொறுப்பாவர் எனும் பொறுப்பேற்றல் ஆகிய விடயங்கள் அதில் இருக்க வரும். சரிதானே? அவருடைய முகவரி, கையொப்பம் மற்றும் சாட்சியாளர்களுடைய விவரங்கள் என்பவற்றோடு
நட்டகீட்டு உடன்படிக்கை பத்திரம் எழுதப்படும். இப்போ சில வேளையில் அதை கேட்குறாங்க. தொலைந்த காசோலை ஒன்று தொடர்பாக செய்யப்படுகிற நட்டகீட்டு உடன்படிக்கை பத்திரத்தில் உள்ளடங்குகிற விடயங்களவை இவ்வளவுதான் பத்திரம். ஆனால் இந்த பத்திரத்தில் இருக்கிற விடயத்தை சொல்ல வேணும். திணைக்கள தலைவருடைய விவரம், தொகை, காணாமல் போன காசோலையினுடைய திகதி மற்றும் இலக்கம், காசோலை வரையப்பட்ட வங்கி என்பவற்றோடு மூல காசோலை தொலைந்ததன் காரணமாக பதில் காசோலை எழுதுவதன் மூலம் ஏற்படக்கூடிய எந்த விதமான நட்டங்களுக்கும் மூல காசோலை பெற்றவரே பொறுப்பேற்றுக் கொள்வார் என்பதற்கான பொறுப்பேற்கும் கூற்று, அத்தோடு கையொப்பம், முகவரி, சாட்சியாளர்கள் ஆகியோர் இடம்பெற வேண்டும். இதுதான் அந்த கேள்வியிலே இருந்தது போல கிடக்கு. சரிதான். நட்டகீட்டு உடன்படிக்கை பத்திரம். அதே போல அரச வருமானமாக கருதப்படாத வருமான வகைகள் 82 நாங்கள் ஏற்கனவே அதை சொல்லிட்டோம். சரியா? 82 அரச வருமானமாக இவையெல்லாம் கருதப்பட மாட்டாது என்று சொல்லி இன்றைக்கு தாமதமாக பேப்பர் பதிவிட்டதால் நிறைய பேர் நாங்கள் அதை செய்து கொண்டு வரையில்லை என்று சொல்லியிருந்தாங்கள். அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்த வகுப்பு, அடுத்த செவ்வாய்க்கிழமை நடைபெறுகிற வகுப்புக்கு திங்கட்கிழமை நடைபெறுகிற வகுப்புகளுக்கும் தனித்தனியாக வினாத்தாள்கள் பதிவிடப்படும். நீங்கள் 3 நாளும், நான் இயலுமானால் இன்றைக்கு இரவு அல்லது நாளை காலையில் பதிவிட்டு போவேன். 3 நாளும் அதுக்குரிய விடைகளை தேடி தயார் செய்து கொண்டு வர வேண்டும். நாங்கள் திங்கட்கிழமையிலிருந்து இன்னும் முழு வீச்சோட வேகமாக ஒரு நாளைக்கு 2 பேப்பர் அல்லது 3 பேப்பர் பார்க்குற மாதிரியாக பார்க்கணும். சரியா? இந்த அளவில் ஒளிப்பதிவை நிப்பாட்டிக் கொள்ளுகிறேன்.